ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு பிடிஓ அலுவலகத்திலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025க்கான நோட்டிஃபிகேஷன். வெறும் 8th பாஸ்லேருந்து 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கான சம்பளம் 60,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/3/2025 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தகுதியும் விருப்பம் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 24/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசோட இந்த வேலைவாய்ப்பு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு பற்றின நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தோம். தற்போது பார்த்திங்கன்னா என்னென்ன மாவட்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மாவட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் சொல்லிடுறேன். எல்லா மாவட்டத்துக்கும் அதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்திருக்கு. அப்புறம் தென்காசி, தஞ்சாவூர், நாமக்கல், கன்னியாகுமரி, கரூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, அதிலே பார்த்திங்கன்னா திருச்சியிலே பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. திண்டுக்கல், தூத்துக்குடி, திருப்பத்தூர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, நம்ம ஆல்ரெடி மதுரை சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர், காஞ்சிபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 மாவட்டங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாவட்டத்தை பற்றின முழு தகவல், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மற்ற எல்லாமே சேம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வயது வரம்பு எல்லாமே சேம் தான், ஏஜ் லிமிட் எல்லாமே. ஸோ அந்த எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த மாவட்டத்தோட லிங்க்கை நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாவட்டத்தோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் மற்ற மாவட்டங்களுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு டிஹெச்எஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான். டோட்டலாக ஒரு 24 காலி பணியிடம் இருக்குது. கடைசி தேதி 24/3/2025 வரைக்கும் ஆஃப்லைனில் நம்ம விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நீங்கள் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன பதவிகள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸரில் ஒரு 6 காலி பணியிடம், ஸ்டாஃப் நர்ஸ்க்கு ஒரு 6, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 6, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ஒரு 6 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு நர்சிங் படிச்சிருக்கணும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு பார்த்திங்கன்னா 12th வித் பயாலஜி ஆர் சுவாலஜி இல்லை அப்படின்னா பாட்னி படிச்சிருக்கணும், தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், 10th தமிழ் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஸோ 8th 10th அதே மாதிரி உங்களுக்கு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம், சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதில் சேலரி டீட்டெயில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000 per month உங்களுக்கான சேலரியாக கிடைக்கும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 18,000, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு 14,000, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8,500. இது உங்களை எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதி 24/3/2025. இதில் அப்ளிகேஷனை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு நேர்காணல் இருக்கும். நேர்காணலுமே எங்கே வரணும், எப்படி வரணும் அப்படின்னு டீட்டெயில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க.
ஸோ நீங்கள் நேர்காணலில் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா போதும். அப்ளை பண்ண கடைசி தேதி 24/3/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஆஃப்லைன் மோடில் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நான் தர்றேன். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பதவிக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்றத பார்த்து ஏஜ் லிமிட்டு, சேலரி எல்லாமே ஓகேவாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட முழு தகவல் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மெடிக்கல் ஆஃபீஸருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான பணியிடத்திற்கான விண்ணப்பம், அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பணிக்கான விண்ணப்பம் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் விண்ணப்பதாரரோட பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, என்ன ஜாதி அப்படின்றத குறிப்பிடணும், டிக் அடிக்கணும், ஆதார் எண், கைபேசி மற்றும் மின்னஞ்சல், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம். தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம் உங்கள் சைன் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த், இதற்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நேராகவோ இல்லை ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ சென்ட் பண்ணலாம். ஈரோட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், திண்டல், ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638012 அப்படின்ற அட்ரஸ்க்கு 24/3/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களோட மாவட்டத்தோட பேர் இருக்கான்னு பார்த்துட்டு அதில் செக் பண்ணி உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.